சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணி, நீ இங்கே இரு, நான் டாக்டர் எங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் இரு, நானும் உன் கூட வரேன். இப்ப நீ இங்க இருந்து வெளியே வந்தாலே திரும்பவும் தப்பிச்சு போக தான் ட்ரை பண்றேன்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க. தேவையில்லாத பிரச்சனை வரும். நீ இங்கே இரு. தனியா போய் டாக்டர் பார்த்து ஏதாவது ட்விஸ்ட் அடிக்கணும்னு நினைச்ச, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்கோ. உன் கற்பனைக்கு ரொம்ப நன்றி. சிஸ்டர் சொல்லுங்க மேம். டாக்டர் பாக்குறதுக்கு ரொம்ப நேரமா அவர் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரை காணோம். அவர் இப்ப எங்க இருப்பாரு? செகண்ட் ஃப்ளோர்ல டாக்டர் ரவுண்ட்ஸ்ல இருப்பாரு, போய் பாருங்க மேம். சரி, தேங்க்யூ. செவந்தி டாக்டர் கூட்டிட்டு வரேன்னு போயிருக்கா. அவர்கிட்ட நம்மளை பத்தி என்ன சொல்லி கூட்டிட்டு வர போறான்னு தெரியலையே. குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங். உட்காருங்க. என்ன, டாக்டர் மட்டும்தான் வந்திருக்காரு? இவரை கூட்டிட்டு வரேன்னு போன செவந்திய காணுமே. நம்ம உண்மையிலேயே பைத்தியக்காரிதான்னு சொல்லி திரிச்சு விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாளா? ஹலோ, நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். உங்களுக்கு அங்க என்ன பார்வை? இல்ல டாக்டர், உங்களை கூட்டிட்டு வரேன்னு செவந்தின்னு ஒருத்தி போனா, அவளை காணோம். அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் யாரும் என்ன பார்க்க வரலையே. ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு நேரா இங்கே தான் வரேன். அப்பாடா, நீங்க அவளை பார்க்காத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் டாக்டர். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க தானே பேஷண்ட்? டாக்டர், நான் பேஷண்ட் எல்லாம் கிடையாது. நான் நார்மல் பர்சன் தான். நீங்க நார்மலா அப்நார்மலான்னு நான் தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆர் யூ ரெடி? ஐ எம் ரெடி டாக்டர். உங்க பேர் என்ன? பூர்ணி. பூரணி. உங்க வயசு என்ன? 23. டாக்டர் கிட்ட பொய் சொல்லக்கூடாது. டாக்டர், நிஜமாவே எனக்கு 23 தான். இதுக்கப்புறம் நான் கேட்குற கேள்விக்கு நீ எப்படி பதில் சொல்றேங்கிறத வச்சு தான் நீ பைத்தியமா இல்லையான்னு நான் டிசைட் பண்ணுவேன். ஓகே? ஓகே டாக்டர், கேளுங்க. 5 3 எவ்வளவு? 8 டாக்டர். 8? ஆமா டாக்டர். 53 வராது? என்ன இந்த டாக்டர் 5 3 53ங்கிறான்? நம்ம பைத்தியமா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கறான்னு நினைக்கிறேன். நாம சரியா பதில் சொல்லுவோம். நான் கேட்டதுக்கு பதிலே வரலையே. 5 3 சேர்த்து எழுதினாதான் டாக்டர் நீங்க சொல்ற 53 வரும். 5 3 எத்தனைங்கிறதுக்கு 8 தான் சார் ஆன்சர். ஆமால. சரி, நாம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். எங்க டிஆர் மகாலிங்கம் பாடின பாட்டுல இருந்து ஒரு பாட்டு பாடு கேட்போம். டிஆர் மகாலிங்கம் பாடின பாட்டு பாடவா? ஆமா, பாடுங்க. எனக்கு அவர் பாட்டெல்லாம் தெரியாது டாக்டர். அவர் பாட்டு தெரியாதா? சாரி டாக்டர், உண்மையிலேயே எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே. அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடு. 5 3 53ங்கிறாரு. இப்ப பாட்டு வேற பாட சொல்றாரு. இன்னும் இந்த ஆளு என்னென்ன பண்ண சொல்ல போறாருன்னு தெரியலையே. நான் உன்னை பாட்டு பாட சொன்னேன். டாக்டர், எனக்கு பாட்டு பாடியெல்லாம் பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லைனாலும் நீ பாடித்தான் ஆகணும். இல்லைன்னா பைத்தியம்னு சர்டிபிகேட் கொடுத்துருவேன். பரவாயில்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் கொடுத்துறாதீங்க டாக்டர். இது என் வாழ்க்கை பிரச்சனை. நான் பாடிடுறேன் டாக்டர். பாடு. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா,
இளமை பொங்கி விட்டதா சொல் மனமே. அவ்வளவுதான் டாக்டர், பாடிட்டேன். வெல் டன் மை கேர்ள், சூப்பர் சூப்பர். இந்த மனமேன்னு இழுத்து பாடுறப்ப கொஞ்சம் குரல் தடுமாறிச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே. நான் உனக்கு வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட. நீ பைத்தியமே கிடையாது. ஆமா, உன்னை பைத்தியம்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தது யாரு? செவந்தின்னு ஒருத்திய பத்தி சொன்னல டாக்டர், அவதான் எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டினா. அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது டாக்டர். என் ஹஸ்பண்டுக்கு அவளோட ஃப்ரெண்ட 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. ஏண்டி இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு தான் என் மேல இப்படி ஒரு கதையை கட்டி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டா.